Good morning, students. 9th ஃபிசிக்ஸில் ஃப்ளூயிட்ஸ் லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லெசன் முடிஞ்சது. அதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம், கணக்கீடுகள் பார்க்கலாம். ரோமன் 8th ரோமனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, a block of wood of weight 200 gram floats on the surface of water. If the volume of block is 300 centimeter cube, calculate the upthrust due to water. இப்போ எப்போ சம் போட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன அப்படிங்கிறது எழுதிக்கணும். அதுக்கப்புறமா அதனுடைய சொல்யூஷன் என்ன அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ தமிழில் பாருங்கள், 200 கிராம் எடை கொண்ட மரக்கட்டை ஒன்று நீரின் மேல் மிதக்கிறது. மரக்கட்டையின் பருமன் 300 சென்டிமீட்டர் கியூப் எனில் நீரினால் ஏற்படும் உந்து விசையை கண்டுபிடி. உந்து விசைனா அப்த்ரஸ்ட், சரியா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி. ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு கிராவிட்டி, நிறை இன்ட்டு முடுக்கம், சரியா? புவியீர்ப்பு முடுக்கம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் கொடுத்தாச்சு, நிறை 200 கிராம். அப்போது நம்ம கிராமில் எது இருந்தாலும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கிலோகிராமுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா பேசிக் யூனிட் எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் தான் இல்லையா? ஸோ அப்போ கிலோகிராமுக்கு மாத்திரம். அப்போ 1000 கிராம் அப்படிங்கிறது தான் 1 கிலோகிராம். அப்போ 1 கிராம் அப்படின்னா 1/1000. அப்போ இங்கே 200 கிராம் இருக்கா? அப்போ 200 என்ன பண்ணும், 1000ஆல் டிவைட் பண்ணும். எதுக்கு? கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண. அப்போ என்னவாகும், 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.2 கிலோகிராம் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஸோ அப்போ மாஸ் ஈக்குவல் டு 0.2 கேஜி. வால்யூம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 300 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்தாச்சு. அப்போ கேட்குறது என்னது, அப்த்ரஸ்ட். அப்த்ரஸ்ட் எஃப் ஈக்குவல் டு என்ன, உந்து விசை எஃப் ஈக்குவல் டு என்ன? ஸோ ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு எம்ஜி. எம்னா மாஸ், ஜினா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நீங்கள் தமிழில் எழுதும் பொழுது விசை ஈக்குவல் டு அல்லது உந்து விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ நிறை எவ்வளோ, 0.2. நிறை மட்டும்தான் இருக்குது, ஜியோட வேல்யூ இல்லையே. அப்போல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா ஜியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. என்னது, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், 10 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே கொடுக்கல, ஜியோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும், சரியா? ஸோ அப்போது 0.2 மாஸ் எழுதியாச்சு, ஜியோட வேல்யூ 9.8, ரெண்டு ப்ராடக்ட் பண்ணனா 1.96. ஸோ விசையினுடைய அலகு என்னது, நியூட்டன். உந்து விசையாக இருந்தாலும் சரி, அது அப்த்ரஸ்ட்னாலும் ஈக்குவல் டு த்ரஸ்ட், ஃபோர்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு 1.96 நியூட்டன். நியூட்டன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ அந்த சம் புரிஞ்சிருக்கும். செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 13,600 kilogram meter cube per meter cube. Calculate the relative density. இப்போ பாதரசத்தினுடைய அடர்த்தி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்படின்னா அந்த பாதரசத்தினுடைய ஒப்படர்த்தியை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம், சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். என்ன கிவன் எழுதுகிறோம், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி எவ்வளோ, என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதியாச்சு. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஒப்படர்த்தி அப்படிங்கிறது எதனுடைய டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறோமோ அதை வாட்டரோட டென்சிட்டியோட நம்ம கம்பேர் பண்ணணும், சரியா? அதான் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு பார்த்துருந்தோம். அப்போ இங்கே நம்ம எதனுடைய டென்சிட்டி கண்டுபிடிக்கிறோம், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், சரியா? அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்னது, ஒப்படர்த்தி ஈக்குவல் டு பாதரசத்தின் அடர்த்தி பை நீரின் அடர்த்தி, சரியா? பாதரசத்தின் அடர்த்தி பை நீரின் அடர்த்தி. அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீரின் அடர்த்தி கொடுக்கலையே, அப்போல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்போ நீரினுடைய அடர்த்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1000 kg per meter cube. அதாவது ஒரு வால்யூமில் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம மெஷர் பண்ணோன்னா எவ்வளோ கிராம் கிடைக்கும், எவ்வளோ கிலோகிராம் கிடைக்கும்னா 1000 கிலோகிராம் கிடைக்கும். அதனால தான் நம்ம இது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். பர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம், இல்லையா மீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு வேல்யூவும் கிடைச்சிருச்சா? அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒப்படர்த்தி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி எவ்வளோ, 13,600, வாட்டருக்கு எவ்வளோ 1000. ஸோ டிவைட் பண்ணனா 13.6 இல்லையா? 0 கேன்சல், 2 0 கேன்சல் ஆகிடும், கீழே 10 இருக்கும். அப்போ 136 10ஆல் டிவைட் பண்ணனா 13.6. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 13.6.
ஏன் நோ யூனிட் போட்டிருக்கோம்? மேலேயும் டென்சிட்டி தான், கீழேயும் டென்சிட்டி தான். அப்போ யூனிட்ஸ் வந்து என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு 13.6 அலகு இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. ஒப்படத்தி ஈக்குவல் டு 13.6 அலகு இல்லை. சரியா? அடுத்தது தேர்ட் சம். தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the density of water is 1 gram centimeter cube centimeter per minus 3. What is its density in SI units? இப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சிஜிஎஸ்ல கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன வாட் இஸ் இட்ஸ் டென்சிட்டி இன் எஸ்ஐ யூனிட்ஸ்? நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 எனில் அடர்த்தியை எஸ்ஐ அலகில் கூறுக. எஸ்ஐ அலகுனாவே நமக்கு என்ன தெரியும்? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கிலோகிராம் மீட்டர் பவர் -3 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 1 கிராம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கிலோகிராமுக்கு மாற்றினீங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 0.001 கேஜி அப்படின்னு வரும். சென்டிமீட்டரை வந்து மீட்டருக்கு மாற்றணும்னா இன்ட்டு 100ஆல் ப்ராடக்ட் பண்ணுவோமா? ஸோ அது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும்? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இல்லை கிலோகிராம் மீட்டர் பவர் -3. ஸோ the SI unit of density is kilogram meter power -3. SI அலகு அடர்த்தியினுடைய SI அலகு கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? இது வந்து தேர்டு கொஷின். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. calculate the apparent weight of wood floating on water if it weighs 100 gram in air. சரியா? இப்போ என்னன்னா 100 கிராம் எடை கொண்ட ஒரு மரக்கட்டை நீரில் மிதக்கிறது எனில் அதன் தோற்ற எடையை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தோற்ற எடை அப்படின்னாவே என்னன்னா ஒரு பொருள் வந்து மிதக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த மிதக்கக்கூடிய பொருளினுடைய வெயிட்டும் அதனால் வெளியேற்றப்பட்ட நீரினுடைய எடையும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் இல்லையா? அதுதான் மிதத்தல் விதிகள்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு நீர்லேயோ அல்லது பாய்மத்திலேயோ அல்லது ஃப்ளூயிட்ஸ்லேயோ மிதக்கக்கூடிய ஒரு பொருள் எப்போ பொருள் மிதக்கும் அப்படின்னா பொருளினுடைய எடையும் அதனால் வெளியேற்றப்பட்ட நீரின் எடையும் சமமாக இருக்குது அப்படின்னா தான் பொருள் வந்து என்னவாகும்? மிதக்கும். சரியா? அதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஃபார் அ ஃப்ளோட்டிங் பாடி அப்த்ரஸ்ட் வில் பி ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த பாடி. அந்த ஃப்ளோட்டாக பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அப்த்ரஸ்ட் அதாவது மேல் நோக்கிய விசையானது அதனோட வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போது இங்கே வெயிட் வந்து என்னது? 100 கிராம் இல்லையா? அப்போ அது மேலே செயல்படக்கூடிய இல்லை அதனால வெளியேற்றப்பட்ட நீரின் எடை வந்து என்னவா இருக்கும்? 100 கிராமாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம மிதக்க முடியும். அப்போ 100 - 100 வந்து என்னது? 0. அப்போ அதனுடைய தோற்ற எடை வந்து 0வாக இருக்கும். சரியா? அதாவது இது வந்து தமிழில் வந்துட்டு எழுதிக்கோங்க. மிதக்கும் பொருளின் எடையானது அதனால் வெளியேற்றப்பட்ட நீரின் எடைக்கு சமமாக இருக்கும். மிதக்கும் பொருளின் எடை 100 கிராம், வெளியேற்றப்பட்ட நீரின் எடை 100 கிராம். எனவே தோற்ற எடை சுழியாகும். சரியா? ஸோ அதனுடைய தோற்ற எடை வந்து எப்படி இருக்குது? சுழினா 0. சரியா? அதான் இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலும் அதுதான். ஃபார் எ ஃப்ளோட்டிங் பாடி அப்த்ரஸ்ட் வில் பி ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த பாடி. சரியா? வெயிட் இந்த அப்த்ரஸ்ட்டும் இந்த வெயிட் ஆஃப் த பாடியும் ஈக்குவல். அப்த்ரஸ்ட் எவ்வளோ? 100. அப்போது மாஸ் வந்து இந்த வெயிட் எவ்வளோ? 100. அப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அப்த்ரஸ்ட்டும் 100. அப்போ 100 - 100 வந்து என்னது? 0. அப்போ அதனுடைய அப்பேரண்ட் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? சிம்பிளான சம்ஸ் தான். நீங்கள் நிறைய மேக்ஸ் படிக்கிறீங்க. அதில் வந்து இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இந்த 4 ப்ராப்ளம்ஸும் தெளிவாக போட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.